ஹல்லேலூயா. எல்லாரும் இடங்களில் நாங்கள் எழுந்திருப்போம். இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதில் மகிழ்ந்த களி கூறும்படியாக நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். எல்லாருமே ஒரு விஷய கண்களை மூடி அவருடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நாளும் கூட எங்களை நடத்தும்படியாக அவருடைய வல்ல கரங்களை தாங்கும்படியாக எங்களை அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளும் கர்த்தர் எங்களை நடத்த வேண்டும் சொல்லி அவருடைய பிரசனம் அவருடைய வல்லமை எங்களை ஆளுகை செய்யும்படியாக எங்களை ஒப்புக் கொடுப்போம். அவருடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் விட்டுக் கொடுப்போம். அவர் எங்களை நடத்தும்படியாக நாங்கள் சிறுகவும் அவர் எங்களுடைய வாழ்க்கையில பெருகவும் எங்களை ஒப்புக் கொடுப்போம். இந்த காலை நேரத்தில் நாம் சொல்லும் கர்த்தாவே, எல்லாருமே எங்கள் வாய்களை திறந்து நாம் சொல்லும் கர்த்தாவே, நீர் எங்களை நடத்துங்க, உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொள்ளுங்க என்று சொல்லுவோம். கர்த்தாவே, உங்களுடைய வல்லமையின் கரம் எங்களை ஆளுகை செய்யணும் என்று சொல்லுவோம். உங்களுடைய மகிமையின் பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொள்ளுங்க என்று சொல்லுவோம். அவருடைய வல்லமை இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் கை தட்டினாலும் தேவனுடைய நாங்கள் எவ்வளவு சத்தம் போட்டாலும் தேவனுடைய அன்பு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய மகிமை எங்களோடு இல்லாவிட்டால் நாங்கள் எதை செய்தும் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த கால நேரத்தில் சொல்லும் கர்த்தாவே, நீர் எங்களோடு இடைப்படுங்க என்று சொல்லுவோம். எல்லாருமாய் சேர்ந்து சொல்லுவோம் கர்த்தாவே, நீங்க எங்களோடு நடத்துங்க என்று சொல்லுவோம். நீர் எங்களை ஆளுகை செய்யுங்க என்று சொல்லுவோம். நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லுவோம். உங்களுடைய வல்ல கரங்களை தாங்க நடத்துங்கப்பான்னு சொல்லி சொல்லுவோம். எல்லாருமாய் சேர்ந்து சொல்லுவோமா, கர்த்தாவே நீங்க எங்களை நடத்துங்க என்று சொல்லுவோம். இந்த நாளில் அவருடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொள்ளுங்க என்று சொல்லுவோம். உங்களுடைய வல்லமை இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. உங்களுடைய மகிமையின் பிரசனம் இல்லாமல் எங்களால் எதுவுமே செய்ய முடியாது. நீரே உங்களுடைய மகிமையின் பிரசனத்தினால் எங்களை நடத்துங்க என்று சொல்லுவோம். நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம் அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுடைய பிரசனம் எங்களை மூடிக்கொள்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம். கர்த்தாவே, உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் நீர் எங்கள் மத்தியில் அசைவாடுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி. உங்களுடைய பிரசனத்தினாலே எங்களை மூடிக்கொள்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிரசனம் எங்களை மூடிக்கொள்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீர் அந்த நாளில் ஆளுகை செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை தொடக்கம் முதல் முடிய பரிந்துடைய வல்லமுள்ள கரங்களை நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொருவருடைய வல்லமையினால் நிறைந்தவர்களாய் இந்த இடத்துல இருந்து கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்தல்லுங்கப்பா. உங்களுடைய பிரசனங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய பிரசனத்தில் எங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நான் எல்லாருமே திருப்பிக் கொள்ளும் 96வது சங்கீதத்தில் முதல் 9 வசனங்களை நான் வாசிக்க போகிறோம். Psalms 96 verse 1 to 9. We're going to read everyone together. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு மனதோடு கூட நாங்கள் இந்த வார்த்தையை நாங்கள் வாசிக்க போகிறோம். எல்லாரும் சத்தமாய் நாங்கள் தமிழில் முதல் வாசிப்போம், அதுக்கு பிறகு ஆங்கிலத்திலே நாங்கள் வாசிப்போம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளை எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவீங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களை விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர், மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கு அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்துங்கள். காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். உலகத்தாரே, நீங்கள் எல்லாரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். இந்த கால நேரத்தில் அவருடைய வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அவருடைய சமூகத்துக்கு நான் வரும் பொழுது அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமை கனத்தை மாத்திரம் அவருக்கு செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். Everyone together, we're reading in English. Sing to the Lord a new song. Sing to the Lord all the earth. Sing to the Lord, praise His name. Proclaim His salvation day after day. Declare His glory among the nations, His marvelous deeds among all peoples. For great is the Lord and most worthy of praise. He is to be feared above all gods. All gods of the nations are past, but the Lord made the heavens.
his sanctuary. Ascribe to the Lord all families and nations. Ascribe to the Lord glory and strength. Ascribe to the Lord the glory due to his name. Bring an offering and come to him. Worship the Lord in his splendor and his holiness. Tremble before him, all the earth. Hallelujah. எல்லாருமே கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். எங்களை அவருடைய சமூகத்திலே அவருக்கு உகந்த காணிக்கையாக, அவர் ஏற்றுக்கொள்கிற காணிக்கையாக, அவருடைய ஆராதனை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவரிடத்தில் எங்களை ஒப்புக் கொடுப்போம். எல்லாருமே கண்களை மூடி அவரிடத்தில் சொல்லுவோம். கர்த்தாவே, நீர் எங்களை ஆளுகை செய்யுங்கள் சொல்லுவோம். God, keep us safe and protect us, God. Relent on your name, guide us, God. Help the worship team to sing well, keep protect them, God. Help the pastor with the message, God. You guide them, keep them safe, God. Protect everyone in the building. In Jesus, I pray, God. Amen. Show us the way, O Father. You're the one that brought us here, O Father. You're the one that showed us the way. O Father, your presence came down to us, O Father. Your presence led us to here, O Father. We'll sing to you, O Father. We'll sing. Deva Fasame. Deva Fasame. Irangiye. Deva Fasame. Irangiye.
Lead us to the place that you shed your blood, our Father. Lead us to the place where our sins are forgiven, our Father. Teach us how to pick up our own cross. Oh Father, you told the disciples to pick up their own cross, our Father. In the end, oh Father, you taught us how to pick up our own crosses as well. Oh Father, you picked up the cross that was meant for us, and you took it, oh Father. You took the punishment that we deserved, oh Father. Father, you are the Savior, oh Father. Quiet my soul, oh Father. Redemption's hill is where your blood was spilled, oh Father. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Father. Quiet my soul. Bring me to my knees, so I lay me down. Rid me of myself, I belong to you. Oh, lead me,
I count it all as lost. Lead me to the cross where your love poured out. Bring me to your knees, Lord, I lay me down. Rid me of myself, I belong to you. Oh, lead me. Lead me to your cross. To your heart. Lead me to your heart. Lead me to your heart. Lead me to the cross where your love poured out. Bring me to my knees, Lord, I lay me down. Rid me of myself, I belong to you. So lead me. Bring me to my knees, Lord, I lay me down. Rid me of myself, I belong to you. Oh, lead me. Lead me to Lord, we thank you, O Lord. We praise you, O Father. We praise you, O Lord. We praise your name, O Father. Your name is above all names, O Father. Father, worship him together, everyone. Worship him. Make our worship reach the heavens, O Father. Praise his name. Praise his holy name. Praise his name. Your name is above all names, O Father. Your name is the one who's for us, O Father. Your name saves us, O Lord. Jesus, you saved us, O Father. Thank you, Jesus. Thank you, Jesus. Your name is above. Your name is above all else, O Father. Your name saved us, O Father. Thank you, O Father. You came down. Jesus, you came down, Jesus. You are the Son of Man, O Father. Your name is above all else, O Father. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Father. Thank you, Jesus.
There's no place
நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாருமே மறுபடியும் நாளுடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து சொல்லுவோம். மறுபடியும் பாடுவோம். தேவ பிரசன்னமே எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயம் அவருடைய சமூகம் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய பிரசன்னம் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. பிரசன்னமே இறங்கியே வந்திருவே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திருவே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுவே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுவே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுவே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுவே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுவே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுவே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுவே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுவே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுவே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுவே. மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுவே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுவே. மறுபடியும் சொல்வோம். என் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுவே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுவே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுவே. பிரசன்ன
எல்லாரும் கண்களை மூடி ஒரு விஷயம் எல்லாரும் எங்களுடைய வாய்களை திறந்து அவரை நாங்கள் ஆராதனை செய்வோம். அவர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். அவருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருக்கிறது. அவருடைய பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்கிறது. இந்த காலை நேரத்தில் எங்களை அர்ப்பணிப்போம் அவருடைய சமூகத்திலே. எங்களுடைய எல்லா பாரங்கள் பிரச்சனை எல்லாவற்றையும் ஒரு பக்கம் விட்டு விடுவோம். இந்த காலை நேரத்தில் அவருடைய சமூகத்திலே அவரை நோக்கி பார்ப்போம். அவருடைய பிரசன்னம் எங்களை மூடட்டும். அவருடைய பிரசன்னம் எங்களை மூடட்டும். அவருடைய வல்லமையின் கரம் எங்களை மூடட்டும். அவருடைய மகிமையான கரம் எங்களை நடத்தட்டும். இந்த காலை நேரத்திலே அவருடைய பிரசன்னத்தினால் மாத்திரம் எங்களால் இந்த இடத்துல இருந்து கடந்து செல்ல முடியும். அவருடைய பிரசன்னம் இருந்தால் தான் எங்களால் இந்த இடத்துல நடந்து செல்ல முடியும். மோசே சொல்கிறார், கர்த்தாவே உம்முடைய பிரசன்னம் இல்லாமல் எங்களை இந்த இடத்துல இருந்து கொண்டு போகாதேன்னு சொல்லுங்க. அதே போல இந்த கால நேரத்தில் சொல்லுவோம், கர்த்தாவே உம்முடைய பிரசன்னம் இல்லாமல், உம்முடைய வல்லமை இல்லாமல், உம்முடைய மகிமையின் பிரசன்னம் இல்லாமல் எங்களை இந்த இடத்துல இருந்து கொண்டு செல்லாதேன்னு சொல்லுவோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே உம்முடைய கிருபையுள்ள கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய வல்ல கரம் எங்களை நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. இதனால் எங்களோடு கூட பேசும்படியாக சுபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே உங்களுடைய மகிமை எங்களை சூழ்ந்து வரட்டும். அன்றைய ஜனங்கள் உம்மை ஆராதித்து உம்மை துதித்து உம்மை ஆராதனை செய்த பொழுது தேவனுடைய ஆலயத்தில் இருந்த மகிமை இறங்கினது போல இந்த காலை நேரத்தில் எங்கள் மத்தியில் உடைய பிரசன்னம் இறங்குகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே உம்மை ஆராதிக்க முடியாதபடி, உம்மை துதிக்க முடியாதபடி எங்களை கட்டி வைத்திருக்கிற சகல சத்துனுடைய வல்லமையும் விலகி ஓடட்டும். இந்த காலை நேரத்தில் உடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்கள் எங்களை நடத்தி கிருபையா இருந்தது உடைய வசனத்தோடு கூட பேசுங்கப்பா. நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறதான இந்த மன்னாவினால் எங்களை போஷித்தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். நல்லா இருக்கும். எங்களுடைய இடங்கள் அமர்ந்து கொள்வோம்.
translation? English? வாங்க brother. இந்த காலையில் நான் ஒரு ஆராதனைக்கு போய் அந்த இடத்துல இந்த இடத்துக்கு வரும் பொழுது நான் நினைச்சேன் அந்த பவர் அப்படியே இங்கே அப்படியே வரும்னு சொல்லி. This morning I went to the church and they had a Holy Spirit cover me, and I thought that came with me to cover in this area too. And அப்படியே போய் But it is like slowing down. நீங்க ஆராதிக்கிறத பார்க்கும் பொழுது அப்படியே கிளறங்க. Because the way we worship is the Holy Spirit's not doing that. அவர்களை நான் இதுக்கு தான் சந்திக்கிறேன். கூப்பிட்டா போறது அவ்வளவுதான். So I go in there whenever they call. ஆனால் அவர்களுக்கு கொடுத்த செய்தி நான் இப்போ உங்களுக்கு கொடுப்பேன் இருந்தா. If I give the same sermon in here, உங்களை எத்தனை பேர் என்னோட கோவிச்சு கொள்வீங்களோ தெரியாது. I don't know how many people is going to be mad on us. ஆனால் ஆராதனை முடிவில் என்ன தெரியும் சொன்னாங்க? It's from the beginning to the end. எச்சரிப்பின் செய்தி கட்டாய சபைக்கு தேவைன்னு சொன்னாங்க. இந்த எச்சரிப்பின் செய்தி Oh, the warning. that service is here. பவுல் சொல்லுகிறார். The Paul saying that நான் அன்பாவும் பேச முடியும். I can talk with the love. அதிகாரத்தோடையும் பேச முடியும். Or with the authority. I can talk with love and authority. எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். Whatever we need, we getting from the God. எல்லாவற்றையும் அவர் எங்களுக்கு தர எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். We getting everything from Him. ஆனா அவருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கிறோமா? But we are not faithful to Him. Hallelujah. Hallelujah. எபேசியர் 3வது அதிகாரம் 8வது வசனம். Ephesians 8. Chapter 3 verse 8. எபேசியர் 3வது அதிகாரம் 8வது வசனம். சத்தமாய் வாசிங்க. Ephesians chapter 3 verse 8. பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வரியத்தை பிற ஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. Okay, in English, louder. Although I am less than the least of all the Lord's people, this grace was given to me to preach to the Gentiles the boundless riches of Christ. Amen. இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறான், The Paul says here, உங்கள் எல்லாரும் பார்க்கிலும் நான் சின்னவன். I am smaller than above everybody. வயசுல இல்ல. Not in the age. அவன் சொல்லுகிறான், He says that. நீங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துவோட இருந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவோட பழகினவர்கள், இயேசு கிறிஸ்துவோட வாழ்ந்தவர்கள். ஆனால் உங்களோட நான் கம்பேர் பண்ணும் பொழுது நான் இப்பதான் ரட்சிப்புக்குள்ள வந்திருக்கிறேன். You guys all with the mingle with the Jesus Christ, but I came late, but I'm beyond smaller than yours. ஆனால் கிறிஸ்துவினுடைய அந்த மகிமை, அந்த கிருபை என்னை உங்கள் எல்லாரையும் கூட பார்க்கலும் மேலே கொண்டு வந்து வைத்திருக்கிறது. Because of the Jesus Christ grace is to lift me up. இந்த பவுலுடைய இந்த தன்னடக்கம், இதுதான் தன்னடக்கம். மனுஷனுக்கு இல்ல, தேவனுடைய சமூகத்திலே உங்கள் எல்லாரையும் பார்க்கலும் நான் சின்னவன். ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே அவர் எனக்கு கொடுத்த இந்த கிருபை என்னை மேலே உயர்த்தி வைத்திருக்கிறது. Because I'm the smallest than everybody else, but the Jesus Christ meets, He's lifted me up. He never say I'm a Jew, I'm educated, I'm a wealthy man, I'm so and so, but he said I'm younger than all of you. The
Paul say that I'm not a rich man, I'm not above yours, but I'm younger than all of you. அவனுக்கு இருந்த திறமைக்கு, அவனுக்கு இருந்ததான படிப்புக்கு, அவன் ஒரு யூதனா இருந்தும் அவன் அதெல்லாம் பொருட்படுத்தல. அந்த எல்லாரை பார்க்கலும் அவன் பெரியவன். ஆனா அவன் சொல்கிறான், உங்கள் எல்லாரை விட பார்க்கும் பொழுது நான் சிறியவன். நீங்களாம் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம், 5 வருஷம், 20 வருஷம், 50 வருஷம், ஆனால் நான் இப்பதான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆனால் அவன் எனக்கு கொடுத்த இந்த கிருபை என்னை மேலே உயர்த்தி வைத்திருக்கிறது. He is smaller than everybody else, he is younger than everybody else, because he had well educated, and also he is married to Jesus, and he is lifted him up by the Jesus. நாங்க யாருக்கும் நிரூபிக்க தேவையில்லை நாங்க எவ்வளவு பெரிய ஆட்கள்னு சொல்லி. We don't need to prove who we are, how we are. நாங்க யாருக்கும் நிரூபிக்க வேண்டியதில்லை நாங்க எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறோம்னு சொல்லி. We don't need to prove it how we blessed. இயேசு கிறிஸ்து சொன்னார், இன்றைக்கு அநேகர் சந்தை வெளிகளிலும் வழியோரங்களிலும் ஜெப ஆலயங்களிலும் எல்லாரும் தங்களுக்கு வந்தனங்களை தேடிக் கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய புகழை பாட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். Jesus said the walkway and the market, and everybody looking for the names, to lift their names, and they're looking for their prosperity. பாருங்க, நான் எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறேன், நான் எவ்வளவு உயர்வா இருக்கிறேன், கர்த்தர் என்னை எங்க வைத்திருக்கிறார் பாருங்க. இத 10 பேர் என்ன பார்த்து சொல்லணும். How we blessed, how we built, and people have to say that the way we walk with Jesus. இன்றைக்கு அநேகர் என்ன தெரியுமா, they're looking for a self advertisement. என்ன சொல்றது, சுய விளம்பரம் தேடிட்டு இருக்காங்க. Many people looking for self advertisement or self lifting with the name Tribo. என்னை பற்றி 10 பேர் பேசணும். The people, thousands of people need to be talking about me. என்னை பத்தி 10 பேர் பேசணும், என்னை பத்தி 10 பேர் என்னை பற்றி சொல்லணும், அவர் என்னை பத்தி சொல்லணும், இவர் என்னை பத்தி அங்க சொல்லணும். He has to say, he has to live my name, the others have to live my names. இயேசு சொன்னார், Jesus say that. ஜெபாலயத்துக்கு ஒருத்தன் ஜெபிக்க போனான். When you go to the church, when you go to pray, அவனுடைய ஜெபம் எல்லாம் எப்படி தெரியுமா, his prayers are, ஆண்டவரே நான் உங்களுக்காக என்னுடைய தசம பாகம், காணிக்கைகள், கடுகு, வெந்தயம், சீரகம், பருப்பு எல்லாம் கொடுக்கிறேன். He said that I give everything to offer to the God, which is whatever feel prosperity, and he given to the God. ஆனா அங்க ஒருத்தன் நிக்கிறானே, But there is one person, அவனை போல நான் இல்ல, I'm not like him. அவன் வந்து பாருங்க இப்படி இருக்கிறான்னு சொல்லி. See how he looked like. ஆனா நான் மாசத்துல ஒரு தடவை உபவாச கூட்டத்துக்கு வர்றேன். But I come into the fast and praying at least once a month. கிழமையில ஒரு நாள் ஜெப கூட்டத்துக்கு வருகிறேன். I attend the church for the service. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தவறாம ஆலயத்துக்கு வர்றேன். I come into every Sunday. என்ன பாருங்க நான் எப்படி இருக்கிறேன்னு சொல்லி. See how I am. ஆனா அங்க பாருங்க அவனை. See, look at him. இப்ப இயேசு சொல்றார், Now Jesus say that. இவன் வாயாலே கேட்டான். He could say his mouth by his mouth. வாயாலே கேட்டான். Because his mouth is bad. ஆனா அவன் அந்த பக்கம் இருந்து அவன் என்ன திரும்ப சொல்றான், ஆண்டவரே நான் உம்முடைய சமூகத்தில் உம்மை நோக்கி கூட பார்க்க முடியாத அளவு பாவி நான். He say that I couldn't see the God's way because I am அவனுடைய அந்த humbleness, அவனுடைய அந்த தாழ்மை தான் அவனை உயர்த்தினது. இவனுடைய பெருமை அவனை கீழே அப்படியே இறக்கிட்டது. His obedience lift him up, and his proudness is to put him down. ஓசியா 12வது அதிகாரம் 8வது வசனம். Hosea chapter 12 verse 8. ஓசியா 12வது அதிகாரம் 8வது வசனம். Hosea chapter 12 verse 8. சீக்கிரம். எப்ராயிம் நான் ஐஸ்வர்யவான் இல்ல, எப்ராயிம். யார் சொல்றது? எப்ராயிம். அந்த இடத்துல பாருங்க எப்படி முடிச்சது. இப்ப அவன் சொல்றான், நான் ஐஸ்வர்யவானானேன், நான் பொருளை சம்பாதித்தேன், நான் என்னுடைய திறமையில எவ்வளவு சம்பாதிச்சு வைத்திருக்கிறேன் பாருங்க.
நான் பிரயாசப்பட்டு தேடின எல்லாவற்றையும் என்னுடைய பிரதர், என்னுடைய ஹார்ட் ஒர்க் தான் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறது. Because it's my hard work is brought to this. என்னுடைய பிரயாசம் தான் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறது. Again, my hard work is brought to this. என்னுடைய சுய எண்ணம், என்னுடைய சுய சிந்தை, என்னுடைய சுய காரியம் தான் இந்த இடத்துல என்னை கொண்டு வந்து வச்சிருக்குது. My self confidence and self conscious is brought to these positions. என்னுடைய தனிப்பட்ட இந்த தைரியம் தான் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்குது. My individual strength is brought into these positions. தேடின எல்லாவற்றிலும் பாவமாகிய அக்கிரமம் என்னிடத்தில் கண்டுபிடிக்கப்படுவதில்லை. நீங்க யாராவது உங்களால சொல்ல முடியுமா, நான் இந்த காரியம் எல்லாம் நான் அநியாயமா எங்கேயாவது சம்பாதித்தேன்னு சொல்லி? Anybody could say that if I earned these like the wrongful? யார்கிட்ட அநியாயமா நான் சம்பாதிக்கல. I didn't earn into any wrongful way. நான் சம்பாதித்தது என்னுடைய திறமை, என்னுடைய காரியம், என்னுடைய சொந்த செயல். நான் எல்லாவற்றையும் சம்பாதித்தேன். I earn is my way and my self confidence, and also I earn it my way. அந்த இடத்துல கர்த்தர் இல்ல. There is no Jesus in there. யார் சம்பாதித்தது? Who earned that? யார் அவனை உயர்த்தினது? Who lifted him up? நான் உயர்த்தினேன். I did it. என்னை நானே உயர்த்தினேன். I did myself. நானே சம்பாதித்தேன். I did earn myself. இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த இடத்துல முதலிடம் இல்லை. There is no first preference. தேவனுக்கு அந்த இடத்துல இடம் இல்லை. There is no first preference. அந்த இடத்துல அவன் சொல்றான், நான் எல்லாம் செய்தேன். He saying his name, he is lifting his என்னுடைய பலன், என்னுடைய படிப்பு, எனக்கு இருக்கிற திறமை, my education, my talent. இன்றைக்கு அநேக பேர் தங்களால எல்லாம் செய்ய முடியும்னு சொல்லி வந்த அநேக பேர் இன்றைக்கு இருக்கிற இடம் தெரியாம போயிருக்காங்க. Nowadays a lot of people think they can do their abilities, but they are no more. We receive from God. நாங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம். We have to get it from the God. எங்களுடைய அறிவினால் ஏதோ செய்ய முடியும்னு சொல்லி யாராவது நினைப்போமா இருந்தா? We ever think about it, our ability we could do it? Waste. It's a waste of time. ஏன் நாங்கள் அடிக்கடி மறந்து போகிறோம்? கர்த்தருடைய வாழ்க்கையில செய்கிற இந்த நன்மைகளை ஏன் அடிக்கடி மறந்து போகிறோம்? Why we don't remember what God is doing in our life? இவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறாரே. He did it. நன்மை செய்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார், அதிசயங்களை செய்திருக்கிறார், இந்நாள் வரைக்கும் எங்களை உயிரோட வைத்திருக்கிறார். He did many things in your life, and still you are alive. எல்லாம் மறந்துறோம். We forget everything. எல்லாம் மறந்துட்டு Forget it. பிரச்சனை வர்ற நேரம், When the trouble come in, அப்பதான் பாஸ்டர் தேடி ஓடி வர்றது. then only we reaching out to pastor. அப்பதான் இயேசுவே தெரியும். Then only you get to know you Jesus. அது வரைக்கும் இயேசு கிறிஸ்து அந்த கபர்ல பூட்டி வைக்கப்பட்டிருந்தார். Until that you lock him out in the cupboard. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை போனா அந்த பைபிள் அப்படியே மேல கபர்டுக்கு போயிடும். Because after the Sunday you put the Bible on the cupboard. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திரும்ப ஓபன் ஆகும். Until next Sunday you won't open it. அது வரைக்கும் அவருக்கு வேலையே இல்லை. There's no. ஏன்னா அவர் பிஸி தான். ஏன்னா அவர் மற்றவங்களை பார்க்கணும் தானே, அதனால நாங்கள் என்ன செய்யறோம், அவர் ஒரு பக்கம் அப்படியே வச்சிருவோம். ஏன்னா கரெக்டாக நீங்கள் போய் மட்டாக்களை பார்த்துட்டு வாங்க, நான் இந்த வேலையை செய்யறேன். Because of the others we put him on a side. நாங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நாங்கள் அவருக்கு கொடுக்கணும். We have to lift him up. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 17வது வசனம். Revelation chapter 3 verse 17. வெளிப்படுத்தல் 3:17. நீ நிர்பாக்கியமுள்ளவனும் நீ நிர்பாக்கியமுள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவில்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்ளுவதற்கு வெண் வஸ்திரத்தையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையடையவும் படிக்கு உன் கண்களுக்கு கலிங்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். இப்ப
இயேசு சொல்றார், யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார் இந்த சபையில இருக்கிற பிரச்சனைய. இவர் வெளிப்படுத்தும் பொழுது அவர் சொல்றார், நீ எப்படி இருந்தன்னு எனக்கு தான் தெரியும். நீ சொல்ற நான் இப்படி இருக்கிறேன், நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன், ஐஸ்வர்யமா இருக்கிறேன், கர்த்தர் எல்லா விதத்திலும் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆனா கர்த்தருக்கு மகிமை இல்லை. இப்ப ஆண்டவர் சொல்றார், நீ எப்படி இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். நீ நிர்வாணமா இருக்கிற பொழுது நான் உன்னை கண்டு கொண்டேன். நீ ஒன்றுமே இல்லாமல் இருந்து வந்த பொழுது நான் உன்னை கண்டு கொண்டேன். Now Jesus say that I know how you are, how when you come from, when you came with the empty hand, when you were naked, and also I know you from there, but I am here for you. தன்னை தானே அறியாமல் இருக்கிறதும் தன்னை ஏமாத்தி கொள்றதும் எவ்வளவு ஆபத்தான காரியம் தெரியுமா அந்த சபையில? You make a foolishness in yourself, and this is the wrongful in this church. தன்னை தானே ஏமாத்தி கொள்றோம். You fool yourself. அதுதான் இந்த இடத்துல சொல்றார். That's what the சிலர் தெரியுமா, சிலர் ரெண்டு காரியம் இருக்கு. ஒரு இடத்துல தாங்களால தான் எல்லாம் முடியும், தன்னால தான் எல்லாம் முடியும், தான் எல்லாம் இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கு காரணம். அடுத்த பக்கம் அவர் எப்படி சொல்றாருன்னு சொன்னா, கர்த்தர் எவ்வளவு செய்திருந்தாலும் எங்க பிரதர் one side, there's the two sides. One side say I did myself everything, I earn everything. The other side is whatever you gain it, but you are never satisfied. You are never satisfied. You are never thankful to God. 16வது வசனத்துல சொல்றார், இதுக்கு முதல் வசனத்துல, நீ இப்படி குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருப்பையா இருந்தா உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்லுகிறார். If you are not in warm or either cold, and we will vomit you. அவர் சொல்றார், I will vomit you. You should hot or cold, not the mild weather. Not the lukewarm. ஒன்று சூடா இருக்கணும், either hot, அப்படி இல்லைன்னு சொன்னா இருந்த மாதிரி பழைய நிலைமையில போய் கூலிடா இருந்துரும். like your work is cold. ரெண்டையும் இல்லாம நடுவுல இருந்துட்டு அவர்கள் கூப்பிட்டாருன்னா அங்க ஒரு கால். You cannot be in the between like a lukewarm. You can't put it one side, one feet on the other side and put the other foot in the other side. திடீர்னு ஞாபகம் வந்தோம் இங்க ஆண்டவருடைய பாதத்துல ஒரு கால். Then sometime or somehow you remember the God and you put in the good sides. ஆண்டவர் சொல்ற குத்தி 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 போவாதீங்கன்னு சொல்லி யாக்கோபுல சொல்றார். Don't even தமிழ்ல அந்த வார்த்தையெல்லாம் பாருங்க அழகா இருக்கு. குத்தி குத்தி போகாதீங்க, இந்த கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கிறது, அப்புறம் போறது, பிறகு எங்க பிரதர் திரும்ப ஒரு இடத்துக்கு நடக்குது. குந்தி குந்தி நடக்காதீங்கன்னு சொல்றாங்க. Sometimes you jump with the God, like God is with you, then you நடங்க பிரதர், நடங்க, போங்க, கர்த்தர் உங்களை கொண்டு போகிறார். அவர் சொல்றார், நான் உன்னை நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவன் நான், உன்னுடைய கரத்தை பிடித்து நடத்தி கொண்டு போகிறவர் நான் சொல்லுகிறார். Jesus said that I can hold your hand wherever you want to go. I can take you with me. நான் தான் உன்னை கரத்தை பிடிச்சிட்டு போறேன், நீ இல்ல. I am going to take you, but not நீ yourself. குந்தி குந்தி வர வேண்டிய அவசியம் இல்ல. You don't limp it. எழும்பி நட. Get up and straight walk. எதை குறிச்சு கவலைப்படாத. Never mind anything. கால் நோவுதா? Are you have a pain? டயர்டா இருக்குதா? Are you tired? நான் உன்னை தாங்கிக் கொள்ளுகிறேன். I lift you. நான் உன்னை தாங்கிக் கொள்ளுகிறேன். I hold you. நீயே கவலைப்படுற. Why are you worried? பிறகு அங்க போய் சொல்றது, எங்க பிரதர் எல்லாம் ஒண்ணுமே இல்ல, கர்த்தர் இது வரைக்கும் ஒண்ணும் தரல, ஆனா எல்லாம் இருக்குது. Then you started lying that, oh, what he gave me, what he provided, I am nothing. லூக்கா 18:11 இருந்து 12 வரைக்கும் நாங்க அந்த முதல் சொன்ன கசர் அதே காரியம் தான். லூக்கா 18வது அதிகாரம் 11வது 12வது வசனம். Luke chapter 18 verse 11 and 12. வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். வாரத்துல 2 தரம் உபவாசிக்கிறோம் பாஸ்டர். Twice a week we were fasting. தவறாம ஆலயத்துக்கு வந்துருவேன். I continually, regularly attend the church. உங்களுக்கு தெரியுமா நான் எவ்வளவுலாம் செய்றேன்னு சொல்லி? How do you know I promised many things? எல்லாம் வெளியில வரும். Everything's come out. எல்லாம் ஒரு நாளைக்கு வெளியில வரும்.
one day it's going to be come out. இந்த காலையில் நான் செய்தி சொல்லும் பொழுது அவர்களுக்கு சொன்னேன். I spoke in the church in this morning. நியாய சங்கத்தில் நாங்கள் நிற்கிற பொழுது When we in the judgment, ஜனங்கள் எல்லாரும் நிற்பாங்க. இந்த உலகத்தார் எல்லாரும் உலகத்தோடு கூட நாங்கள் ஆக்கினைக்கு தீர்க்கப்படாதபடி நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் என்ன செய்ய தேவன் இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார், எங்களை நியாய சங்கத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறோம். all these people in front of the God and for the judgment, but I am in the judgment side. ஆமென். இவ்வளவு நல்லது செய்தவன் அடிக்கடி மறந்துடுறோம். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதே ஒரு என்ன சொல்றது ஒரு பழக்கமாவே போயிட்டுது. ஏன் தெரியுமா, கர்த்தர் எவ்வளவு செய்தாலும் மறந்துடுவாங்க. No matter how God is, how much He doing for you, but you keep forgetting. You don't remember that. ஆனா கேட்டா என்ன தெரியுமா சொல்றது? But when we ask you, அது மனித இயல்பு பிரதர். this is the nature of மறக்கிறது மனுஷ இயல்பு. This is the nature. அடிக்கடி மறந்துடுவோம். We keep on forgetting. எதையும் மறக்க மாட்டோம். We don't forget anything. ஆண்டவரும் மறந்துடுவோம். But we forget the God. எல்லாம் ஞாபகம் இருக்கும். Everything is remembered. எல்லாமே ஞாபகம் இருக்கும். அவர் என்ன செஞ்சார், இவர் செஞ்சார், எல்லாம் ஞாபகம் இருக்கும். Whatever the other people doing your things with you, the people, you remember everything. But ஆனா வேதத்துல இருந்து ஒரு வசனத்தை எடுத்து கேட்டு பாருங்க. If I ask you anything in the word of God, இருக்குது இங்க வருதான வழி இருந்தா தானே வாரதுக்கு. It's thrown but it doesn't come out. இருந்தா தானே வாரதுக்கு வெளியே. ஆனா இங்க இருக்கான வெளியே வருது இல்ல. If you have anything in there, only come out. Exodus chapter 8 verse 17. உபாகமம் 8வது அதிகாரம் 17வது வசனம். Exodus chapter 8 verse 17. என் சாமர்த்தியமும் என்னுடைய கைபலனும் இந்த ஐஸ்வரியத்தை எனக்கு சம்பாதித்து கொடுத்தது பிரதர். My talent, my ability to brought all these blessings. என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நீ நினைப்பாயாக. You have to remember the God in your mind, and you have to whatever you sacrifice, but you have to remember that to the God who did it for you. என்னால ஒண்ணுமே இல்ல பிரதர். Nothing on me. ஒரு பாடல் இருக்கு தெரியுமா? என்னாலே அல்ல உம்மாலே ஆகும், என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். எங்களால எதுவுமே ஆகாது. Without God, we couldn't do anything. ஈவன் காலையில எழும்பி இருக்க கூட முடியாது. Even though you couldn't wake up in the morning, அவர் காலையில எங்களுக்கு பலத்தை கொடுக்காட்டி காலையில எங்களால எழும்பி இருக்க கூட முடியாது. If He didn't give you the strength, then you couldn't wake up. அவர் எங்களை எழுப்பி நிக்க வைக்க விட்டாருன்னு சொன்னா எங்களால எழுப்பி நிக்க முடியாது. He has to make you wake up. அவர் சரீரத்துல பலத்தை கொடுக்காவிட்டால் எங்களால வேலை செய்ய முடியாது. If He didn't give you the strength in your body, you couldn't do it. அத சொல்றாரு, நீ உனக்கு இருக்கிற காரியத்தை குறித்து பெருமைப்படாத. Whatever you have, you never be proud of that. உனக்கு இருக்குன்னு சொல்லி இதை குறித்து நீ பெருமைப்படாத. Whatever you have, you never be proud of it. இந்த ஐஸ்வரியம் என்னால வந்தது. The blessing came to myself. மனசுல கூட நினைக்க வேணாம்னு சொல்றார் ஆண்டவர். Not even think about it. மற்றவங்களுக்கு சொல்றது இல்ல. Never take anybody. உன்னுடைய இருதயத்துல கூட அப்படி நினைச்சிராத. Not even think about it. கவனமாயிரு. Careful with that. நானே உன்னை கொண்டு வந்த தேவன், நானே உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். I am the one who brought you the world. I am the one who give you the blessing. உன்னுடைய சுய சிந்தை இல்ல, உன்னுடைய சுய சித்தமும் இல்ல. Not your mind and not your ability. இன்னைக்கு என்ன சொல்றது, ஒரு நிமிஷத்துல பணக்காரர் ஆயிடலாம். You could be a instant rich man. ஒரு நாள்ல பணக்காரன் ஆயிடலாம். You could be one day, within a day you could be a rich man. ஆண்டவர் ஒரு செகண்ட்ல ஊதி போட்டுருவார். But the God throw you out from there in a second. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை கொண்டு வந்து தரும். The God blessing is
God blessing is to bring it to the Prosperity. Prosperity. Yeah. Thank you. இந்த ப்ராஸ்பெரிட்டியை நாங்க காசு கொடுத்து வாங்க இல்லாது. This prosperity we couldn't buy out. அவர் தரணும். He has to provide. அவர் தராட்டி எங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. If he doesn't provide you, you couldn't do anything about எங்களுடைய it. மனசுல கூட நினைக்க வேண்டாம்னு சொல்றாரு. You don't even think about it. அப்படிதானே சொல்றாரு. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்து என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ள அமலும் இருக்க கவனமாய் இருப்பாயாக. You never think about it. Your obedience, your talents is bring it to that stage, but not even think about it in your mind. அவர் சொல்கிறார், நீ உன்னுடைய வழியை நீ செவ்வையாக்கி பார், சீர்தூக்கி பார், நீ எங்க நடந்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி. Look at the way you are walking with the path. That the path is correct for you. எந்த வழியில போய் கொண்டிருக்கேன்னு சொல்லி பாருன்னு சொல்றார். You have to find out the path you going through. That is the right way for you. 15வது வசனம். 15th sentence. 8:15 உபாகமம். இப்போ முழு வசனத்தை வாசிக்கிறோம். 15ல இருந்து 18 வரைக்கும். உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து உன்னுடைய பின் நாட்களில நாங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பு ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் எல்லாம் ஆசீர்வாதத்தை தந்துட்டார். இப்ப நாங்கள் பெருமைப்படுத்திக் கொள்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன திரும்ப சொல்லுகிறார், உன்னுடைய பின் நாட்களில் நீ ரட்சிப்புக்குள்ள வர்றதுக்கு முதல்ல நீ இருந்த நிலைமை இதுதான், அங்க இருந்து எப்படி உன்னை கொண்டு வந்திருக்கிறேன் பார். You have to think about it, how I brought it up, where you brought it from, where you coming from. So now you are where you are now. வாசிங்க. கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சி உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினாலே உன்னுடைய பிதாக்களுக்கு கூட தெரியாத நான் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். Your grandparents, your old generation don't even know what I have for you. வாசிங்க. போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தர் நீ மறவாமலும் என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுத்தவர். Amen. This is the clear slingshot. This is the clear slingshot for you. In English. Quick. Who led thee through the great and terrible wilderness, wherein were fiery serpents and scorpions and drought, where there was no water, who brought thee forth water out of a rock of flint, who fed thee in the wilderness with manna, which thy fathers knew not, that might humble thee, and that might prove thee, do thee good, and die later. And thou say in thy heart, my power and the might of mine hath gotten me this week wealth. But thou shalt remember the Lord thy God, for it is thee that giveth thee power to give wealth, that he established him covenant, which he sweareth unto the fathers, as it is this day. Amen. ஒரு காரியம் சொல்றேன், பெரியவர்கள் சின்னவர்கள் எல்லாரும். I'm going to tell the story. Big or small, and adults or children. முடிஞ்சல வர்ற நேரம் இத தூக்கிட்டு வந்து. Try to bring the Bible with you every single. வாசிக்க தெரியுமோ தெரியாதோ. Even though you read or not. கொண்டு வந்துருங்க. Bring it in. ஏன் தெரியுமா? அவர் சொன்னார், இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. He says this word, it says whatever the law. The law says never leave you.
இதை நாங்க சுமந்து வந்தா if we bring it over, இது எங்களுக்கு சுமந்து வரும். the word will be carry you. இதை நாங்க சுமந்து கொண்டு வந்தோமா இருந்தா If you bring the physical Bible, the word will carry you. இது உங்களை தூக்கிட்டு போகும். The word will carry you. இதையே தூக்க சோம்பலான Why I'm saying that bring the Bible? யார் எங்களை தூக்குவா? யார் எங்களை தூக்கி கொண்டு போவா? Who's going to lift you? Who is going to lift you? அவர் சொல்றார், உனக்கு வேலை செய்யறதுக்கு பலத்தை கொடுக்கிறவரே நான் தான் சொல்றார். I am the one giving the strength to work for you. உனக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஞானத்தை கொடுக்கிறவரே நான் தான் என்று சொல்லுகிறார். I am the one give you the wisdom to earn the money. சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுக்கிறதே நான் தான் என்று சொல்லுகிறார். I am the one giving the strength for you. உன்னுடைய எந்த ஒரு திறமை, உன்னுடைய எல்லா பலன் எதுவுமே just nothing. Absolutely you are nothing. ஆனால் நான் கொடுக்கிற இந்த பலத்தினாலே நீ எழும்பி போன்னு சொல்றார். But I'm the one giving the strength, that the strength make you to live. ஏன்னா நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்திருக்கிறேன். ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்குக்கு நான் பொருத்தனை பண்ணியிருக்கிறேன். நீ எந்த இடத்துல இருந்து வந்தாய் என்பதல்ல, உன்னை எங்கிருந்து கொண்டு வந்திருக்கிறேன், எங்கிருந்து ஆசீர்வதித்திருக்கிறேன், எப்படியெல்லாம் உன்னை உயர்த்திருக்கிறேன் என்கிறதுக்கு இவர்களே உனக்கு சாட்சின்னு சொல்றார். Because your great parents, which is Abraham and the others, and because I gave them the promises, because of the promises, I am lifting you where you're coming from, no matter where you're coming from, where I am taking to you your destiny. நான் உனக்கு பலத்தை கொடுக்கிறவர். I am the one giving the strength. பெருமை பாராட்டாத, பெருமை பாராட்டாத. Never be proud. கர்த்தர் தூக்கிடுவார். Because Jesus will be destroy you. அவர் தூக்கிட்டாருன்னு சொன்னா Because he destroy you, ஒண்ணுமே இல்ல. nothing. யார்கிட்ட கேட்டாலும் ஒண்ணுமே இல்ல. Even if I ask anybody, it's nothing. Absolutely nothing. ஆனா சிலர் எப்படி தெரியுமா? Because some people, எல்லாமே இருக்கும். I have everything. கர்த்தர் சம்பூர்ணமா ஆசீர்வதித்திருப்பார். Jesus is blessed all the way. உயர்ந்த இடத்துல வைத்திருப்பார். He lift you up. அங்க போய் பஞ்சம் போடுறது. They cry out, oh, I don't have nothing. I don't have anything. இங்க பிரதர் வேலையும் இல்ல ஒண்ணும் இல்ல பிரதர். Because I don't have a work, I don't have a house, I don't have a car, this and that. நாடு போற போக்க பார்த்தா என்ன நடக்குமோ தெரியாது. Because the situation in the country now, I don't know what's going to happen. அங்க அவர் ஒரு குறையும் இல்லாம நல்லா தான் வெச்சிருக்கார். But Jesus he lived you, and whatever he needs you, he provided everything. ஆனா இப்படி சொன்னா என்ன தெரியுமா? But because you are claiming in your mouth, அவர் கேட்க மாட்டார். he's not going to listen. அவர் என்னட்ட கேட்க மாட்டார். He's not going to listen to you. நான் இல்லன்னு சொன்னா when you say no, I don't have anything, அவர் கேட்க வந்தவருக்கும் கேட்க மனசு இல்லாம even though he come in to ask you what you need or what you want to bless you, but he doesn't want to continue. ஒன்று சொல்லட்ட, யாராவது உங்கள்ட்ட வந்து பஞ்சம் கூடிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா, if anybody tell you about that there is a poverty going on, நீங்க என்ன தெரியுமா செய்யுங்க? what do you have to say? உங்களோட பாக்கெட்ல இருக்கிற 10 ரூபாய் எடுத்து அவருக்கு கொடுத்துருங்க. If you have a $10 in your pocket, and give to him or donate him. Brother, வெச்சுக்கொள்ளுங்க. Brother, have it. Sister, have it. வெச்சுக்கொள்ளுங்க. Have it. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். The God is blessing you. அவருக்கு எல்லாமே இருக்கு. He has everything. ஆனா நீங்க தான் அவருக்கு தேவையா போய் இருக்கீங்க. Because you are the one needy. You are the one needed. ஆனா அவர் உங்களிடத்திலே பஞ்சம் கூறுகிறார். But he is showing the poverty. அவருக்கு நீங்க கொடுங்க. You have to give him. You have to give him the blessing. அப்படி ஏன்னா அவர் கஷ்டத்துல தானே இருக்கிறார். Because he is going through the difficulties. நீங்க கொடுத்துருங்க. You give him. ஆனா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். But Jesus will be. ஒரு வழி அடைச்சா ஆண்டவர் மறு வழியை திறப்பார். Because the God is saying that when I close the door, I am opening another door. Amen. Amen. ஏன்னா எல்லாரும் நினைக்கிறது எப்படி தெரியுமா? அது ஸ்பெஷலி தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி தந்திரங்கள் என்ன சொல்றது? ஞானோதயம் அதிகமாவே இருக்குது. Because of God's children, you have wisdoms. God give you the wisdoms. இந்த காலையில அதான் அவங்களுக்கு சொன்னேன். இன்னைக்கு சத்துருவான் எங்க இருந்து திரும்ப எழும்புகிறான்? சபையில இருந்து தான் எழும்புகிறான். உலகத்துல இருந்து இல்ல, சபைக்குள்ள தான் இருந்து எழும்புகிறான். The devil is coming out from mid of the church, not from outside. It is rising from the mid of the church.
எங்களை மோசம் போக்குறது உலகத்தாரும் அல்ல, அவிசுவாசிகளும் அல்ல, வேற மனுஷரும் அல்ல, எங்களுக்குள்ளேயே இருந்து எழும்புகிறவர்கள் தான் எங்களையே என்ன செய்கிறார்கள்? வஞ்சகமாய் பேசி எங்களை மயக்குகிறார்கள். The people raising from middle of the church, and they are the one trick you and they put you on the has area, but not from the outside. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. Your God, you are to remember Him. அவர் உன்னை எப்படி கொண்டு வந்தார்? How He brought you from the எங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்த நாளை யோசித்து பார்க்கணும். You have to remember when He the day you saved. The day you saved, you have to remember that day. ஏன் தெரியுமா? Why? ஒரு பாட்டு இருக்குது. There's a song. எலியவனை குப்பையில இருந்தும் Gideon புழுதியில இருந்தும் ஆண்டவர் தூக்கி எடுத்து வைக்கிறார். Gideon brought it up from the garbage or in the dust. குப்பையில இருந்தோம். We were the garbage. ஏழ்மையில இருந்தோம். ஏழ்மையில இருந்தோம். We were in the poverty. கர்த்தர் எங்களை தூக்கி வைத்திருக்கிறார். He lifted me up from there. நாங்கள் அடிமையா இருந்தோம். We were சாத்தானுக்கு அடிமையா இருந்தோம். We were slave to the devil. The devil, yeah. ஆனால் கர்த்தர் எங்களை அவருக்கு பிள்ளையாக கொண்டு வந்து வைத்திருக்கிறார். But God brought you as His children, like His daughter and His son. இது எல்லாத்தையும் மறந்துடுறோம். We forget all these. எல்லாத்தையும் மறந்துடுவோம். We forget all these. கர்த்தர் செய்ததை மறந்துடுவோம். We forget what He அவருக்கு பிள்ளையாக வச்சிருக்கிறாரே அதையும் மறந்துடுவோம். He saved me as His daughter or son. We forget it. இன்னைக்கு தான் நாங்க எழும்ப போறோமோ தெரியாது. We don't know when we going to raise. நாங்க எப்ப எழும்பி நிக்க போறோம்னு தெரியாது. We don't know when we going to raise and stand up. இப்ப இந்த இது ஒருத்தர் சொல்றார், இது என்னால நடந்தது, இதுக்கு கான்ட்ராடிக்ட் அடுத்த பக்கம் அவர் சொல்றார், இல்ல பிரதர் இருக்கு ஆனா இல்ல. But one person says, oh, I did everything. I earned mine and everything I earned myself. The others say, another person says, oh, I don't have nothing. இது நான் சொல்ற காரியம் இல்ல, எதுவுமே நான் சொல்லல, வசனம் சொல்லுகிறது. வாசிங்க 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனம். I didn't say anything myself. This is word say that. 1 Corinthians chapter 4 verse 7. 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனம். அன்றியும் உன்னை விசேஷித்தவனாக நீ மற்ற எல்லாரை விட நீ வித்தியாசமா இருக்கணும் என்கிறதுக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன். செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக் கொள்ளாதது யாது? நீ பெற்றுக் கொண்டவனால் பிரதர் சிஸ்டர் என்ன இல்ல உங்களுக்கு? கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். சுகத்தை கொடுத்திருக்கிறார், பலத்தை கொடுத்திருக்கிறார், சாப்பிடுறதுக்கு சாப்பாடை கொடுத்திருக்கிறார், உயிர் வாழ்கிறதுக்கு எங்களுக்கு இந்த உயிரையே கொடுத்திருக்கிறார். இதை விட வேற என்ன வேணும்னு கேட்கிறார். See what God has given to you, everything. You have a roof of you and you have He eats something too, and also you have everything. What else you want? At least அவருக்கு நன்றி உள்ளவர்களாயாவது இருப்போம். At least you have to be faithful for Him. வாசிங்க. நீ பெற்றுக் கொண்டவனானால் பெற்றுக் கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? நீ பெற்றுக் கொண்டவனானால் ஏன் பெற்றுக் கொள்ளாதவன் போல மேன்மை பாராட்டுகிறாய்? எங்க பிரதர்? If you get it from God, why you acting like you don't have nothing? உபாகமத்துல சொல்றார், இதெல்லாம் நீ கொண்டு வந்ததில்ல, நானே பலத்தை கொடுக்கிறேன். இப்ப நீ சொல்லுகிற இது என்னாலே நடந்தது. எப்ராயிம் சொல்றான், இந்த ஐஸ்வர்யம் என்னால வந்தது. ஆனா இங்க ஒருவர் சொல்றாரு, எப்படி தெரியுமா? இத இல்லன்னு சொல்லி இப்ப மேன்மை பாராட்டுறாராம். Now the God has given to you everything. Even Abraham said that he gave it to me. Now you acting like you don't have anything. இப்ப என்ன சொல்றது? கர்த்தர் எங்களை உயர்த்தி இருக்கிறார். இப்ப தாழ்மையின் உச்சம். Oh, we are in the poverty, middle of poverty. இல்ல தாழ்மையின் உச்சம், தாழ்மை. Obedience. 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 என்ன அது புது வார்த்தை கண்டுபிடிக்கணும். The obedience is the least. ஏன் தெரியுமா? அந்த obedience எப்படி திரும்ப வருது? How does your obedience come? எவ்வளவு கஷ்டமா இருக்கு. Because you cry out, I have nothing. I have not. I don't have this. I don't have this. அதுக்கு தான் சொல்றேன். சத்தியத்தை அறிவீர்கள்.
you have to know the word of God. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். The word will release you. வாசிங்க, Read it. தியானிங்க, Meditate. அதுல பாருங்க. See that? கர்த்தரை கண்டடைகிறவன் எதை கண்டடைகிறானா? Who found the God? கர்த்தரை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். Whoever found God and he find all the goodness. good things, goodness. நாங்க அவரை தேடி போனோமா இருந்தா என்னத்தை திரும்ப கண்டுபிடிச்சிருக்கிறோம்? புதையலை தான் தேடி இருக்கிறோம். When we searching for God, but we found புதையல். right? Treasure. Oh, treasure. Yeah, the treasures. Treasures. என்ன சொல்றது? ₹1 தேடி போன இடத்துல கர்த்தர் $1 கோடி புதையலையே கொடுத்திருக்கிறார். When you searching for the dollar and you found $1 million. சர்ச்சுக்கு வந்ததன் நோக்கம் சுகத்துக்காக. The reason you came to the church because you want to get healings. நீங்க சர்ச்சுக்கு வந்ததன் நோக்கம் you came to the church பிரச்சனை தீரணும். Because you have to release from the problem in your life. ஆனா கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரு? ஒரு புதையலையே தூக்கி கொடுத்துட்டாரு. But the God gave you the treasury. ஒளிப்பிடத்தினுடைய புதையல்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். Wherever the hidden treasure and he will find it. அவர் என்னென்ன அவர் எங்களுக்காக மறைச்சு வச்சிருக்கிறாரோ, சாத்தான் தூக்கி கொண்டு போகாதபடி என்னென்ன வைத்திருக்கிறாரோ எல்லா புதையலையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். Wherever the Satan hidden for your treasuries and he found it for you all the treasuries to bless you. இது அவனுக்கு சொந்தமானது, எங்களுக்கு சொந்தமானது. ஆகவே தான் சொல்றார், ஒளிப்பிடத்தில் இருக்கிற எல்லா புதையல்களையும் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். The God says, wherever the hidden treasuries is, I'll bring it for you. அவர்தான் எங்களை சம்பாதிக்கிறதுக்கு பலனையும் கொடுக்கிறார். He is the one make you the strength to earn it. நான் நினைக்கிறேன் தெரியுமா, எப்படி இந்த டாக்டர்மாரெல்லாம் இப்படி மருந்தெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க? I'm thinking how the doctors is discovering all the medicines. அவர் சொல்றார், he say, அவன் மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அறிவை கொடுக்கிறதே நான் தான் என்று சொல்றேன். In order to discover the medicine, so in research I give him the wisdom. டாக்டர் மருந்தை உங்களுக்கு எழுதி கொடுக்கிறதுக்கு அந்த வேலையை செய்யறதுக்கு ஞானத்தை கொடுத்ததே அவர்தான். The doctor to write the prescriptions, also giving the any other medication. அவனுடைய எந்த ஒரு சொந்த காரியம் இல்ல. Wisdom. அவனுடைய சொந்த காரியம் இல்ல. He doesn't do it his own way. அவர் கொடுக்கிறார். Because the God is given to him. அவர்தான் எல்லாத்துக்கும் காரணம். He is the reason for everything. அதுக்காக தான் பிலிப்பியருக்கு சொல்றாரு என்ன தெரியுமா? பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது பவுல் சொல்லுகிறார், 4வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும். Philippians chapter 4 verse 15 to 19. அவர் சொல்றார், நீங்க எனக்கு செய்திருக்கிறீங்களே இந்த உதவி எல்லாம். He's saying that I know you helped me out. உங்களை நான் பெருமைப்படுத்த மாட்டேன். But I never may lift you up. உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் பெருகும்படியா அவரிடத்தில் நான் வேண்டிக் கொள்ள போகிறேன். Because your blessing is explored and I'm going to request it. நீங்க எனக்கு செய்த நன்மையை நான் 10 பேருக்கு சொல்லுவா இருந்தா நீங்க என்ன தெரியுமா, பெருமையின் உச்சத்துக்கு போயிடுவீங்க. Because whatever you done and you explore it and you will be proud of yourself. கர்த்தர் சொல்லி நீங்க எனக்கு செய்த இந்த நன்மைகளை நான் 10 பேருக்கு சொல்லுவேனா இருந்தால், if I say to 10 people about what God did in my life, நீங்க பெருமை அடைஞ்சிருவீங்க. because you become a proudness. நானே உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாய் மாறிடுவேன். I don't want to be an obstacle for your blessing. அவர் சொல்றார், நீங்கள் எனக்கு செய்த இந்த உபகாரங்களுக்காக நான் தேவனிடத்தில் கேட்க போகிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக. Because you did it many things for me, I'm going to request from the God to bless you. வாசிங்க 15வது வசனத்திலிருந்து. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கெதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் உடன்பட்டதே கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லையே.
நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்கேயிலிருந்து இருந்தபோதும் என் குறைச்சல் நீங்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். இப்ப மக்கதோனியால இருக்கக்குள்ள எனக்கு உதவி செய்திருக்கிறீங்க. இப்ப தெசலோனிக்கேக்கு நான் வந்த பொழுது அங்க 2 தரம் எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணி இருக்கிறீங்க. அது உங்களுக்கு தெரியும், வேற யாரும் எனக்கு செய்யலன்றது. ஆனா அதுக்காக நான் உங்களை பெருமைப்படுத்த மாட்டேன். You will help me out in Macedonia and Thessalonica, but I'm not going to lift you up. என்று சொன்ன நான் உங்களை உயர்த்துவனா இருந்தால் நீங்கள் இந்த பெருமை நிமித்தமாய் இந்த எல்லா காரியத்தையும் மறந்துடுவீங்க. Because if I lift you and you're going to forget it all these. 17வது வசனம். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படி உங்களுடைய கணக்கு பெருமைப்படுத்தும்படி இல்ல, உங்களுடைய கணக்குக்கு பெருகும்படிக்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி நான் தேடுகிறேன். I am thinking to whatever your account be able to expand, and that's what I am looking for. நீங்கள் எனக்கு செய்த இந்த உபகாரத்துக்கான பலன் பெருகும்படிக்கு ஒரு காரியத்தை தேடுகிறேன். Whatever you help me out, and I'm thinking to expand your ஆனா இந்த வாக்குத்தத்தத்தை எல்லாரும் மறந்துட மாட்டாங்க. என்ன தெரியுமா? அடிக்கடி ஞாபகம் வர வாக்குத்தத்தம். You have to remember everything and never forget about it. அடுத்த வசனம் 18வது வசனம். இது கர்த்தர் சொல்லல, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் இல்ல. இத கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் இப்ப எல்லாரும் 1ஆம் தேதி வாங்குறது. This is not the God word. It's God's word. It's God's word. But he didn't say that. But Paul talking to the church. Paul is exploring to the church. பவுல் சொல்லுகிறார் சபைக்கு, நீங்கள் என்னுடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய ஊழியங்களுக்காக, எனக்காக நீங்க செய்த காரியங்கள், பிரயாசங்களுக்காக உங்களை நான் பெருமைப்படுத்த மாட்டேன். மாறாக நீங்கள் செய்ததுக்கான ஆசீர்வாதம் பெருகும்படியாக நான் இப்ப என்ன செய்ய போகிறேன்? எல்லாம் எனக்கு கிடைத்திருக்கிறது, எல்லாமே இருக்கிறது, நான் திருப்தி அடைஞ்சிருக்கிறேன். வாசிக்கிறேன். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்ராத்துவிடமிருந்து கையில் வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். என் தேவன் இப்ப சொல்றார், என் தேவன். Now he says by God, நம்முடைய ஐஸ்வரியத்தின்படி, தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்களுடைய எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே அவர் நிறைவாக்குவார். Whatever you lack within Jesus' name. இதுதான் நல்ல ஊழியக்காரர் சொல்லுகிற காரியம். He make you fulfill that. நீங்கள் எனக்கு செய்த எல்லா உபகாரத்துக்காகவும், நீங்கள் எனக்கு செய்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும், இந்த ஊழியத்துக்காக நீங்கள் படுகிற எல்லா பிரயாசங்களுக்காகவும் நான் உங்களை பற்றி 10 இடத்துல போய் பேசுகிறதல்ல. நான் நினைக்கிறேன் தேவனிடத்துல இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து தரும்படியாக. Because whatever you did it for me, I'm going to request it from the God to bless you. Amen. Amen. எப்படி மனுஷன் பாருங்க, இதுதான் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிற மனுஷனுக்குள்ள வித்தியாசம். This is your stand out within the God. இதுதான் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிற மனுஷனுடைய வித்தியாசம். This is the difference, the man who midst of God. மனுஷன் மாறிடுவான். இன்னைக்கு the man changed. அவன் சொல்லுவானா, சொல்லக்கூடாது இந்த காரியங்கள் எல்லாம் பலிபீடத்தில் தான் நான் சொல்றேன், உதாரணத்துக்காக சொல்றேன். Just an example, I'm saying that. You shouldn't say that. ஒரு ஊழியக்காரர் serving God, விழுந்து செய்வார். he work hard in the church. என்ன சொல்றது, தலைவனை வழி அவ்வளவுதானே, சீசர்களும் அப்படித்தானே, அவரோட கூட இருக்கிறவங்க அப்படிதான் எல்லாம் செய்வாங்க. Because whatever he done, his followers is doing exactly what he did. எல்லாம் நன்மை செய்வாங்க. He doing all the good things. என்ன சொல்றது, உயிரை கொடுக்கிற அளவுக்கு கூட அந்த அளவு இறங்கி செய்வாங்க. They all try able to give their life. That kind of work they do. செய்து முடிச்சிட்டு when the work is completed, brother, அவர்கள் அந்த வீடை வாங்கி கொடுத்ததே நான். அவர்கள் அந்த வீடை வாங்கி கொடுத்ததே நான். And all these good things he did
did it for them, then he said, oh, I bought the house for him. அவருக்கு அந்த காரை வாங்கி கொடுத்ததே நான். I bought the car for him. இதை விட அவர் செய்யாமல் இருந்தார். Rather than that, he doesn't need to do this. வசனம் சொல்லுகிறது இந்த கை செய்கிறது இந்த கைக்கு தெரியக்கூடாது. The word says when you're giving by the right hand, and then the left hand should know about it. ஆமென். Amen. ஏன் சொன்னால் அவர் தருகிற ஆசீர்வாதம் அதுக்குள்ள பலனை அவர் தருவார். Because whatever you're doing for the others, and the God is giving you the results of it. அதான் பவுல் சொல்றார், பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது சொல்றார், இந்த சபையில நீங்க செய்த நன்மைகள் உபகாரங்களுக்காக நான் உங்களை பெருமைப்படுத்த போறதில்லை. நான் யோசிக்கிறேன் எப்படி கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கலாம் என்று சொல்லி. Whatever you've done, but I don't want to lift your name at all because கர்த்தரிடத்திலிருந்து இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும்படியாக வாஞ்சிக்கிறேன். I am requesting the blessing from the God. That's my aim. இப்ப சொல்றேன், நீங்கள் கர்த்தருக்காக படுகிற எல்லா பிரயாசங்களுக்காகவும், Now I am saying that whatever you're doing for God, நீங்கள் ஊழியங்களுக்காக செலவிடுகிற ஒவ்வொரு நேரங்களையும், நிமிஷங்களையும், பணங்களையும், பிரயாசங்களையும் கர்த்தர் அவருடைய ஐஸ்வரியத்தினாலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. whatever you're doing for the ministries, whatever the dollars you spend, your time you given, and your talent you given, the God is blessing multiple way in His presence. ஆமென். Amen. என் தேவன் My God, தம்முடைய ஐஸ்வரியத்தினாலே, by His blessing, அவர் சொல்லி இருக்கிறார், அந்த அந்தரங்கத்தில் இருக்கிற அந்தகாரத்தில் இருக்கிற எல்லா பொக்கிஷங்களையும், He said that whatever the hidden treasure is, அவர் எல்லாம் மறைச்சு வச்சிருக்கிறார். சத்ருவான் திருடி கொண்டு போகாதபடி எங்களுக்கான பங்கை அவர் வைத்திருக்கிறார். அது எல்லாவற்றையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். because He hidden all the treasures that belongs to you, because all the enemies wouldn't steal it. ஒரு பிரச்சனை வந்தது, இப்ப ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுத்திருக்காங்க. There's a problem going on. இப்ப நேபுகாத்நேச்சர் இடத்துல வந்து சொல்லுகிறான் தானியேல். Daniel came and said to Nebuchadnezzar, this thing's going to happen. இது நடக்க போகுது. Careful. கவனமாயிருங்க. But he built a big statue. அவர் பெரிய ஒரு உருவத்தை செய்கிறார்கள். He made a big huge statue. அவர் மிகப்பெரிய ஒரு உருவத்தை செய்தார்கள். And asked everyone to bow down. எல்லாரும் அதுக்கு தலை வணங்கும்படி கேட்டிருந்தார். Now he come and say, இப்போ அவர் சொல்றார், the nation I built, இந்த உலகம் நான் the nation I built, இந்த தேசத்தை நான் பில்ட் பண்ணி, to bring all the glory to me. அதிலிருந்து வர அந்த blessing எல்லாம் எனக்கு. வாசிங்க தானியேல் 4வது அதிகாரம் 30வது வசனம். Daniel chapter 4 verse 30. இது என் வல்லமையின் இது என்னுடைய வல்லமையின் பராக்கிரமத்தினாலே நான் கட்டியது. Because of the ability of my strength. என் மகிமை பிரதாபத்துக்கென்று நான் மகிமை அடையும்படியாக நான் உருவாக்கின அந்த ராஜ்யம். Because I want to lift my name, I want to be famous. ராஜ்யத்துக்கு அரமனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். அவன் மார்பு தட்டி சொல்றான், நான் கட்டிய இந்த 2-3 வாரமா தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கோம் இதே காரியத்தை. கர்த்தர் சொல்றான்னு எனக்கே தெரியாது, சம்பந்தமே இல்லாம வருது. நான் கட்டிய இந்த பாபிலோன், I built this Babylon, என்னுடைய மகிமையை சேர்க்கும்படியாக, because my name need to be lifted, என்னுடைய பெயர் விளங்கும்படியாக. my name will be popular. ஆனா எப்படி தெரியுமா விளங்குது? இப்ப எப்படி விளங்குது தெரியுமா அந்த பெயர்? You know how you know his name? நல்லாவே விளங்குது. Never be a lift. அவன் என்ன செஞ்சிருக்கான்னு நல்லாவே விளங்குது. This is indicating what he done. தேவன் தூக்கிட்டார் அவனை. Because God is destroyed. Destroy him. God has destroyed him. அவன் எவ்வளவு மேல போகணும்னு நினைச்சானோ, எவ்வளவு மேல போகணும்னு நினைச்சானோ, whatever he wanted to hide, அவ்வளவு ஹைக்கு தூக்கிட்டான். the same way he destroyed him.
இப்ப கட்டின பாபிலோனும் இல்ல, Now the Babylons are destroyed. அவன் கட்டின சிலையும் இல்ல. He built the statues no more. அதே இடத்துல The same place இன்னொரு ராஜாவை கொண்டு வந்து brought another king. தானியேல் மாத்திரம்தான் 2 சாம்ராஜ்யத்துக்கு முகம் கொடுத்த ஒரே ஒரு மனுஷன் இந்த வேதத்துல. Daniel only he's faced with 2 kingdoms. ராஜாக்களுக்கு முகம் கொடுத்திருக்காங்க. 4 ராஜாக்கள், 3 ராஜாக்கள், 2 ராஜாக்களை சந்தித்திருக்காங்க. He faced out few kings like a 2 king, 4 king, 5 kings. Yeah. ஒரு பிரைம் மினிஸ்டர், அடுத்த பிரைம் மினிஸ்டர், அடுத்த பிரைம் மினிஸ்டர். He faced it out the one prime minister, the another prime minister. ஆனா தானியேல் மாத்திரம்தான் But Daniel only 2 ராஜ்யங்களை சந்தித்த ஒரு மனுஷன். The 2 kingdom. He faced out 2 kingdoms. He faced 2 kingdoms. Yes. Not the 4 king, 2 king. Kingdoms. Arasu. Amen. கர்த்தர் எவ்வளவு காரியத்தை செய்திருக்கிறார் பாருங்க. See how God is, how many things. என்னால முடியும்னு சொல்லி செய்த ஒருத்தரும் வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. Whoever wanted to lift their names and they never be stand out. They all destroyed. ஆனால் But இவர்கள் எல்லாரையும் என்ன நடக்குதுங்கிறதை பார்க்கிறதுக்கு தேவனுடைய ஊழியக்காரர்களை தேவன் வைத்திருக்கிறார். the God is to send out some people to watch out all these people, what they're doing or how they're doing. இப்போ யோசிச்சு பாருங்க. Now you think. இப்போ கனடால நான் 4-5 பிரைம் மினிஸ்டரை கண்டுட்டோம். In Canada we already faced out. இந்த நாட்டுக்கு வந்ததுல இருந்து 4-5 பிரைம் மினிஸ்டரை கண்டுட்டோம். We already faced out people. ஆனா கண்டிருக்கீங்களா இந்த தேசம் வேற ஒரு ஆளுங்க கைக்கு போறது கண்டிருக்கீங்களா? Do you ever see this nations go to different people? கண்டிருக்கீங்களா? You ever seen it? யோசிச்சு பாருங்க. Think about it. அமெரிக்கா கண்டத்தை இப்ப ஐரோப்பா தூக்குனா எப்படி இருக்கும்? If the American continent is taken by the European, எப்படி இருக்கும்? how you தானியேல் அதை தான் கண்டான். Daniel see the same way. பாபிலோன் சாம்ராஜ்யம் விழுந்து Babylon is destroyed. பெர்சிய மேதியா வந்து அவர்களை ஆண்டு கொண்டார்கள். Over them and Mercia, right? Medo-Persians taken over them. 2 சாம்ராஜ்யத்தை கண்டான். 2 kingdoms we see. ஒருத்தர் சொன்னதை கேட்கவே இல்லை. He didn't listen to anybody. இரண்டாவது வந்த நேரம் When he's come in the second kingdom, தேவன் தரிசனத்தை கொடுக்கிறார். the God presence on him. என்ன தரிசனம் தெரியுமா? What is the presence? இனி வரப்போகிற காலத்துல என்ன நடக்க போகிறது? Whatever going to happen in the future. எந்த காலத்துல தெரியுமா? When is going to be? அந்த காலத்திலேயும் Even that time. இன்றைக்கு நாங்கள் நின்று கொண்டிருக்கிற காலத்திலே நடக்க போகிறது. Even though what we are now. இனிமேல் வரப்போகிற சந்ததி முகம் கொடுக்க போகிறதை தேவன் காட்டினார். In the future generations, whatever going to face out. அவன் சொன்னா இது நான் கட்டிய மகா பாபிலோன். He said, "Oh, I built this Babylons." ஆனா தேவன் தானியேலுக்கு கொடுத்தார். But God gave it to Daniel. இனி நான் இந்த உலகத்துக்கு என்ன செய்ய போகிறேன்? See what I am going to do this world now. இனி இந்த உலகம் எப்படி முகம் கொடுக்க போகிறது? How the world is going to face out. ஆமென். Amen. எல்லாரும் எழுந்திருப்போம். ஒரு நிமிஷம் கூட நினைச்சிட கூடாது எங்களுடைய மனசுல. எல்லாம் நான் சம்பாதித்தது, இதெல்லாம் என்னால உருவாகினது, எல்லாம் எனக்கு கிடைச்சது. கஷ்டப்பட்டு உழைச்ச பிரதர், கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்து கட்டின வீடு பிரதர், கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்து சம்பாதிச்ச காசு, கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்து சம்பாதித்த எல்லாம் போயிட்டுது. பிரச்சனையே இல்லை. அவர் சொல்றார், உனக்கு உழைக்கிறதுக்கு வேலை செய்கிறதுக்கு உனக்கு பலத்தை கொடுத்தவரே நான் தான் என்று சொல்லுகிறார். எங்களுடைய பலன் குன்றி போனாலும் அவர் எங்களை கரம் பிடித்து நடத்த வல்லவராயிருக்கிறார். Even though your strength has gone down, and He willing to take your hand and hold your hand to walk with you. 50 வயசு, 60 வயசு, 70 வயசு பலன் குன்றிடும். 50, 60, 70, and you going down. Your strength is going down. அவர் எங்களை கரம் பிடிச்சு நடத்தி செல்றார். He is ready to go walk with you. எங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் கரம் பிடிச்சு நடத்துவார். He is willing to ready to walk with you. எங்களுடைய பிள்ளைகளுடைய சமாதானத்தை காண கர்த்தர் கிருபை செய்வார். He is going to
face it out of our generation to generation. இது கர்த்தருடைய ஆசீர்வாதம். This is the godly blessing. கர்த்தரின் ஆசீர்வாதமே எங்களுக்கு ஐஸ்வரியத்தை கொண்டு வந்து தரும். The godly blessings bring to the prosperity of life. இந்த காலை நேரத்தில் எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தாவே நீங்க எங்களை நடத்துகிறதுக்காக நன்றி, உம்முடைய கரம் எங்களை தாங்கி நடத்துகிறதுக்காக நன்றி. எங்களால் எதுவுமே இல்லை, இனி வர போகிற காலத்தை குறிச்சும் நாங்கள் கவலைப்பட போறதே இல்லை. யெகோவா தேவன் நீங்க எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அப்படியாக கர்த்தருடைய பந்திக்கு நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரத்துக்காக நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். எங்களை நாங்களே சோதித்து ஆராய்ந்து பார்ப்போம். அவர் எங்களுக்காக சிந்தி அவருடைய ரத்தம், எங்களுக்காக பிற்கப்பட்ட அவருடைய சரீரம் எவ்வளவு தூரம் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறது. இந்த புதிய உடன்படிக்கையில அவர் எங்களை எவ்வளவு தூரம் எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இது நாங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியான புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தின் பாத்திரம் என்று சொல்லுகிறார். எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். ஆனா நாங்கள் அவருக்கு எவ்வளவு கணத்தை கொடுத்திருக்கிறோம், மகிமையை கொடுத்திருக்கிறோம். கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார், அதிசயங்களை செய்திருக்கிறார். எங்களை சுகத்தோடு வைத்திருக்கிறார், பலத்தோடு வைத்திருக்கிறார். அவர் எங்களை ஒவ்வொரு தினமும் அனுதினமும் காலையில் எங்களை தட்டி எழுப்புகிறார். எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். நாங்கள் அவருக்கு எப்படியாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், அவருக்கு எப்படியான இடத்தை நாங்கள் அவருக்கு கொடுக்கிறோம். நாங்கள் எப்படிப்பட்ட இடத்தை அவருக்கு கொடுக்கிறோமோ அப்படிப்பட்ட காரியத்தை அவர் எங்களுக்கு அதிகமாக எங்களுக்கு செய்து சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து வருகிறது. எப்ப திரும்ப தொடர்ந்து வரும்? நான் கர்த்தருடைய சமூகத்திலே நாட்டப்பட்டிருக்கும் பொழுது நன்மையும் கிருபையும் என்னை சூழ்ந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க இவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்தால் இந்த அப்பத்திலே புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண கடவன். என்னத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது கர்த்தர் எங்களுக்காக பிற்கப்பட்ட அவருடைய சரீரமும் அவருடைய ரத்தமும் இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய மனதில் நினைக்க வேண்டும், ஏன் கர்த்தர் எங்களுக்கு இதை செய்திருக்கிறார் என்கிற அந்த உணர்வு இல்லாமல் நாங்கள் பங்கு கொள்வோமாயிருந்தால் இதனுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்காது. ஏன் கர்த்தர் எங்களுக்காக இதை செய்திருக்கிறார் என்கிற அந்த உண்மையான நிலைமை எங்களுக்கு தெரியுமாயிருந்தால் கர்த்தர் எங்களை உயர்த்துவார். இந்த காலை நேரத்தில் எல்லாருமே அவருடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுப்போம்.
கர்த்தாவே நீங்க எங்களை நடத்துங்கன்னு சொல்லுவோம். உங்களுடைய கரத்தினால் எங்களை மூடிக்கொள்ளுங்கன்னு சொல்லுவோம். கர்த்தாவே உங்களுடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம். இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே பரிசுத்தப்படுத்துங்க. நீர் எங்களுக்காக பிற்கப்பட்ட உங்களுடைய சரீரத்தையும் உங்களுடைய இரத்தத்தையும் நினைவு கூறும்படியாக நீங்கள் இதை செய்யுங்கள் என்று சொன்னீர்கள். இதில் பங்கு கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய பலவீனங்கள் நீங்கட்டும், அவருடைய குறைவுகள் நீங்கட்டும். உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பியர்கள் கர்த்தாவே உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொறுப்படுங்க, நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருமே வந்து இந்த இடத்தில் நாங்கள் பங்கு கொள்வோம். இயேசு கிறிஸ்து அன்று காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து விட்டு வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். நாங்கள் எல்லாருமாய் சேர்ந்து ஒரு மனமாய் இந்த அப்பத்தை நாங்கள் புசிப்போம், அவருடைய மரணத்தை தெரிவிக்கும்படியாக. அந்தபடியே அவர் பாத்திரத்தையும் எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். நாங்கள் எல்லாருமாய் ஒரு மனமாய் அவர் எங்களுக்காக சிந்தின இந்த இரத்தத்தினால இந்த புதிய உடன்படிக்கையினால் அவர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், எங்களை அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு நாங்கள் எல்லாருமாய் பங்கு கொள்வோம். நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றி. நீங்கள் செய்த எல்லா அற்புதங்கள் அதிசயங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துவோம். இரத்தம் எங்களை உம்மோடு சேர்த்திருக்கிறது, எனக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தாவே உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே மறுபடியும் வருகிறோம். நிம்மதி மட்டுமாய் நீர் எங்களை நடத்தி வந்திருக்கிறீரப்பா. உம்முடைய கோலும் தடியும் எங்களை தேற்றுகிறதுக்காய் நன்றி.
தொடர்ந்தும் உடைய கிருபையினால் நீங்கள் நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் அவர்களை ஆறுதல் படுத்துங்க, தேற்றுங்க, ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி. அவர்களை கரம் பிடித்து நீங்கள் நடத்தி செல்லுகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் நடக்க வேண்டிய வழி அவர்களுக்கு போதித்து அந்த வழியில் அவர்களை நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. உம்முடைய முகத்தை அவர்கள் மேல் நீர் பிரகாசிக்க பண்ணி உம்முடைய முகத்தை அவர்கள் மேல் பிரசன்னமாக்குகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் தாமே கூட இருந்து நடத்துகிறதுக்காக நன்றி. வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. வராத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த புதிதாக வந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அவர்களை உயர்த்துகிறதுக்காக நன்றி. தொடர்ந்தும் இன்னுமாய் உம்மை தேடி உம்முடைய சமூகத்தில் வர அவர்களுக்கு இருக்கிற தடைகளை நீக்கி இந்த இடத்துல அவர்களை கூட்டி வரப்போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் எங்கள் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவதாக. ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென்.